அந்த 150 கிராம்ஸ் ஆஃப் செமன் உள்ள இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சான்னு சொன்னாங்களா சார்? பெரிய விஷயம் டேம்பர் செய்யப்படுது. டேம்பர்லாம் என்னன்னா மூடி வந்து மூடி மாற்றி மறைக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 10 mg 15 mg மேலே வராது. 150 mg ஃப்ளூயிட் அங்கே இருக்குன்னா வந்துட்டு எத்தனை பேர் அப்போ அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும்? லெக்ஸ் வந்து ஃபுல்லாக 90 டிகிரிக்கு 180 டிகிரிக்கு இப்படி வந்து விரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? கண்ணிலேருந்து ரத்தங்கள் வந்து இருக்குது. 180 டிகிரி வந்து கால் எப்படிலாம் விரிஞ்சிருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூசைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மறைக்கிறாங்க அப்படின்ட்டு தான் அங்கே வந்து போராட்டமே வந்து ஒன்று ஒன்றா பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு 36-38 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு பெண்ணோட உடல் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப ட்ரெயின்டாக எக்ஸாஸ்ட் ஆகிருப்பாங்கல்ல சார்? இப்போ ஒன்றுத்துக்கு இவங்க டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கொடுத்து இல்லை ஒருத்தன் தான் அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை அவனே அடித்து கண்ணெல்லாம் கீறி கண்ணிலேருந்து ரத்தம் வந்து பெல்விஸ் போனையும் டிஸ்லோகேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸும் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு இதாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் மாஸ்டர்பேட்ல அதை பண்ணிட்டு போயிட வேண்டியது. ஒருத்தவங்க உயிரை கொள்ற அளவுக்கு இப்படி பண்ணுறீங்க. ஆனால் அது நார்மல் ஆள் பண்ணுறது. மனநல பாதிக்கப்பட்டவனோ இல்லைன்னா ஒரு ட்ரக் அடிக்டோ அதை பண்ண மாட்டான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்த தான் வந்திருக்கானே. ரிஃப்ளெக்ட் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூட சபரி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அந்த கொல்கத்தா ரேப் இஷ்யூ. ஆமாம். நிறையா என்ன கேட்குறாங்கன்னா ஒரு மென்டல் ஸ்டேட் அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா ஒருத்தவங்க இறந்தும் போயும் அவங்கள வந்து அப்படி துன்புறுத்தி அதை ரசித்து அவங்க அந்த ஒரு செக்ஷுவல் இதில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்களே, அப்போ என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்க? அவங்க சைக்கோவா இல்லை வந்து என்ன மனநிலையில் எத்தனை பேர் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக இது வந்து ஒரு டோட்டலி வந்து ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்ட். ஓகேங்களா? ஒரு டோட்டல் சைக்காட்டிக்ஸ் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதில் டவுட்டே கிடையாது. என்னதான் வெஞ்சன்ஸ் இருந்தாலும் இவ்வளோ ஒரு வெறியில் வந்து வெறி ஆடுதல் அப்படின்ற அளவுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை பிடிக்காதுன்றதுக்காக இப்படி ஒரு வெறியாட்டாங்க. பொண்ணை பிடிக்கணும்னா விட்டு போகலாம், இல்லை பொண்ணை பிடிக்கணும்னா நீ ஒரு 2 அடி அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு மேலே ஒரு கோவன்றது நார்மல் மனநிலை இருக்கிறவங்களுக்கு வராது. இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க டோட்டலி சைக்காட்டிக் ஆன்டி சோஷியல். அப்படி இல்லைன்னா தே ஷுட் பி அ பிக் ட்ரக் அடிக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ட்ரக்ஸ் மட்டும்தான் உங்களோட மனநிலையை இவ்வளோ மோசமாக மாற்றும். நான் சொல்கிறது வந்து சும்மா ஒரு சிகரெட்டோ இல்லைனா வந்து ஆல்கோஹாலோ கிடையாது. இல்லீகல் ட்ரக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மெத்தாம்ஃபிட்டமைனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹெராயினாக இருக்கட்டும், மார்ஃபினாக இருக்கட்டும், கொக்கைனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனோட மனசை இவ்வளோ கேவலமாக மிருகதனமாக மாற்ற வாய்ப்பு இருக்குது. மிருகம் கூட இப்படி பண்ணாது, அதுக்கும் மேலே. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கான கேள்வி. இந்த மனநிலையில் இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த ஆங்கிளில் யாராவது ஒருத்தர் தான் பண்ண முடியும். நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் பண்ண மாட்டான். ஓகே. அண்ட் இன்னொன்று சார், இது வந்து ஹார்மோன் மாற்றமா? ஏன்னா தெரியுமா, இப்போ சின்ன பசங்க விட மாட்டாங்க, பெத்த பொண்ணையே வந்து ரேப் பண்ணுறதா அந்த கேஸ் வந்து இருக்குது, வயசானவங்க விட மாட்டாங்க இந்த சின்ன பசங்க. இதெல்லாம் எப்படி சார் அது கைண்ட் ஆஃப் வேறு மாதிரி இருக்குல்ல சார்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்நேச்சுரல் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆங்கிளில் பர்வர்டிக் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பர்வர்டிக் டிசார்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் சின்ன சின்ன ஆங்கிளில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போ அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜா அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜா தான் நினைக்கிறேன், கமல் சாரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேடி வந்து சின்ன பையனை போட்டு துன்புட்டு தர மாதிரி ஒரு காட்சிகள் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஐன்னு ஒரு படம் வந்து நம்ம விக்ரம் சாரோட ஒரு படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சின்ன பொண்ணை வந்து ஆசைப்படுவார். அவங்க யூஸ் பண்ணுற அந்த கார்மெண்ட்ஸு, அவங்களோட உள்ள இருக்கிற இன்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாரு, மோந்து பார்ப்பாரு. இது எல்லாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே பர்வர்டிக் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்வர்டிக் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க நிறைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ஸ் இருக்காங்க. அவங்களோட யூரினை வச்சு விளையாடுறது, அவங்களோட டாய்லெட்டை வச்சு விளையாடுறது, இறந்து போயிட்டு அவங்கள வந்து பண்ணுறது, அது பேர் தான் நெக்ரோஃபேலியான்னு சொல்லுவோம். நெக்ரோஃபேஜியானா இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட்றது. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மெசோகிஸ்ட் அண்ட் சேடிஸ்ட். மெசோகிஸ்ட் அப்படின்றது என்னென்னா அடிச்சு துன்புறுத்தி பண்ண வைக்கிறது. இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணுறவங்க வந்து இவனை துன்புறுத்தணும், அதில் ப்ளஷர் காணுவாங்க, அவங்களே அடிச்சுக்கிறது. ஓகேங்களா? அது வந்து நீ அடி போட்டு நல்லா அடி, அந்த ஆணூறுக்குள்ளேயே போட்டு அடி, கடி, ஷாக் வை, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நடக்குது. ஆனால் என்னென்னா வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பல வெப்சைட்ஸு, பல வீடியோஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செக்ஷுவலாக ஆக்டிவிட்டியாகவே இருக்க மாட்டேங்குது. நிறைய இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? லெஸ்பியானிசம், கே செக்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் பார்க்கும்போது அவன் மைண்ட் அண்ட் மென்டாலிட்டி நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? ஒரு பொண்ணு 3 ஆண்கள், 3 பொண்ணு 1 ஆண்கள், அந்த பொண்ணும் பார்க்கும்போது அவங்க 3 பேர் நம்மளை பண்ணால் எப்படி இருக்கும்?
அந்த ஆணவம் வந்துட்டு 3 பொண்ணுங்களோட நம்பர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து அந்த வீடியோஸை பார்க்கும்போது இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்து தோண்டுது. அப்போது நார்மல் செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே அவனுக்கு போயிடுது. அப்போ நார்மலாக ஒரு பையன் பொண்ணு பார்த்தா அப்படி தானே ஒரு அழகு கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்றத போய் ஒரு பொண்ணு வந்து 3 பேர் 3 பொண்ணு எனக்கு ஒன்றா வேணும் அப்படின்ற மாதிரி ஆங்கிள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு ஆல் ஆர் இன் ஃபேண்டசி வேர்ல்டு. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது ஃபேமிலிஸ் நிறைய செப்பரேட் ஆகுது. நார்மல் செக்ஸ் நிறைய பேர் பண்ண முடியல. டைவர்சஸ் ரேட் ரொம்ப அதிகமாகுது. எல்லாருமே ஒற்றை எண்ண சேர்க்கைன்ற பேர் நிறைய பேர் போகிறாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். வயசானவங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, சின்ன குழந்தைங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இது எல்லாமே வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபேண்டசிஸ்கள் காமிக்கப்படுகிறது. இந்த ஃபேண்டசிஸ்களை பார்த்து ஏகப்பட்ட பேர் மனமாற்றம் ஏற்படுறது தான் இதுக்கான காரணம்னு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இந்த ஒரு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு கமெண்ட் பார்த்தேன் சார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு இதாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் மாஸ்டர்பேட்ல அதை பண்ணிட்டு போயிட வேண்டியது. ஒருத்தவங்களோட உயிரை கொள்ற அளவுக்கு இப்படி பண்ணுறீங்களே. ஆனால் ரெண்டுமே சிம்லர் தானே சார். அதோட பீக் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த டோபமைன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இதோட தாக்கம் வருமா? கண்டிப்பாக. இப்போ என்னன்னா நீ அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப லாஜிக்காக கரெக்டு தான். ஆனால் அது நார்மல் ஆள் பண்ணுறது. புரியுதா நான் சொல்கிறது? கண்ட்ரோலில் இருக்கிறவங்க மேபி நீங்கள் நானும் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம்னா போயிட்டு அதை பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவனோ இல்லைன்னா ஒரு ட்ரக் அடிக்டோ அதை பண்ண மாட்டான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்த தான் வந்திருக்கானே. எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸில் எல்லா ஆங்கிள்லையும் 3மே கலந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவன் மனநலமும் கொஞ்சம் சரி இருந்திருக்காது, ப்ளஸ் வந்து வெஞ்சன்ஸும் இருந்திருக்கும், ப்ளஸ் அவனுக்கு வந்து ட்ரக் அடிக்டாகவும் இருந்திருப்பானுங்க. எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இப்படி ஒரு வெறியாட்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி மிக்சர் ஆஃப் ஆல் தீஸ் எமோஷன்ஸ்ன்றது தான் நம்மளோட ஆங்கிளாக இருக்குது. ஓகே. அண்ட் அதே கமெண்ட்டில் பார்த்தேன், லைக் அந்த 150 grams ஆஃப் செமன் உள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சான்னு சொன்னாங்களே சார். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது கண்டுபிடிக்க எத்தனை பேர் இன்வால்வ் இருக்காங்கன்னா, அந்த செயற்கை அந்த கருத்தரிப்பு மையம் அதோடைய கருவி மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ பீப்புள் வந்து இன்வால்வ் இருக்காங்க அப்படின்றது அந்த ஆங்கிளில் போகுமா சார்? அப்படி பண்ண முடியுமா? அதாவது சான்சஸ் கண்டிப்பாக வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்டிங் வந்து கண்டிப்பாக செமன் வந்து அனுப்புவாங்க சார். அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரே டிஎன்ஏ இருக்குன்னா அது ஒரே ஆளோடது. இதே அந்த செமனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஎன்ஏ நம்மளுக்கு தெரியுதுன்னா அப்போ அது ஒருத்தரோட ஆள் செமன் கிடையாது, வேறு பேரோட செமன் அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுது. சிம்பிளாக அதுலேயே வந்து கேஸ் முடிஞ்சிடும். தட் மல்டிபிள் பீப்புள்ஸ் ஆர் இன்வால்வ் அப்படின்ட்டு. என்ன விஷயம் இந்த கேஸ்லனா நிறைய விஷயம் டேம்பர் செய்யப்படுது. டேம்பர்லாம் என்னன்னா மூடி மாற்றி மறைக்கிறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் மாற்றிக்கிறாங்க. நீங்களே தெரியும், நேற்று கூட அந்த பேட்டி ரொம்ப அழகாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப வலிச்சுது. அழகாக சொல்கிறாங்க. முதல்ல எடுத்தோட சூசைடுன்றாங்க சார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மர்டருன்றாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ரேப் அண்ட் மர்டருன்ட்டு. இது எல்லாம் அப்புறம்னா இவங்களாம் சொல்லலை. சூசைட் இல்லைன்னு பசங்க கத்தும் போது அதுக்கப்புறம் மர்டர்னு வருது. அதுக்கப்புறம் இந்த மர்டர் மட்டும் இல்லை, அந்த கால் இப்படி இருந்தது நாங்களாம் பார்த்தோம் அப்படின்னும் போது அப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை ஷி ஹஸ் பீன் ரேப்ட் ஆல்சோன்னு வருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் இல்லை, ஒருத்தர்னால அது எப்படி செய்ய முடியும்னு கேள்விகள் வந்து இப்போ எழுப்பப்பட்டு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ ஒன்னொருத்துக்கு இவங்க டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கொடுத்து இல்லை ஒருத்தன் தான் அப்படின்ட்டு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஒரே ஒருத்தன், அவன் வந்து ஒரு 50 கிலோ இருக்கான். இந்த பொண்ணு பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெஃப்டியாக 55 kgs கட்டி இருக்கும். இப்போ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை அவனே அடித்து அவனே இவ்வளோ காயங்கள் உண்டாக்கி கண்ணெல்லாம் கீறி கண்ணுலேருந்து ரத்தம் வந்து பெல்விஸ் போனையும் டிஸ்லோகேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸும் வந்து பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு அது வரைக்கும் கையை கட்டிட்டு கம்முன்னு இருந்திருக்குமா? இல்லைன்னா அந்த பையனை போட்டு அடின்னு அடித்து அவன் முடியை பிச்சு அவனுக்கு ஒரு 4 குத்து இருக்குமா? தோ அவன் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஒரு அடி பட்டிருக்கோம்ல. கண்டிப்பா. அவன் வெளியே வரும்போது சூப்பராக வரானே, அவன் உடம்புல ஒரு அடி கூட கிடையாது, ஜாலியாக நடந்து வரான். அந்த பொண்ணு அங்கே இவ்வளோ அடி அடிச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு கட்டை எடுத்து இந்த பொண்ணு வந்து அந்த பையன் அடிச்சிருக்காதா? அப்போ அவனுக்கு ஒரு காயம் வந்திருக்கணும்ல. ஒரு காயமும் இல்லையே. ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின். ஸோ ஒரு ஆள்னால ஒரு பொண்ணை எவ்வளோ தூரம் கொடுமை எப்படி படுத்த முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த 150 கிராம் வந்து பொய் அப்படின்ட்டு போலீஸ் வந்து சொல்கிறது என்னென்னா அது வெஜைனாவோட வெயிட்டு. நீங்கள் வந்து அந்த பெண்ணோட உறுப்போட வெயிட்டு தான் நாங்கள் 150 கிராம்னு சொன்னோம். நீங்கள் வந்து 150 அது கூட போலீஸ் சொல்லலை. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பதில் வருது. அப்போ 150ன்னு ஒரு விஷயம் அங்கே போஸ்ட்மார்ட்டமில் இருக்குல்ல, அது எப்படி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150ன்ற ஒரு வார்த்தையை எப்படி எடுத்துகிட்டு வராங்க? அதுக்கப்புறம் தான் போலீஸ் சொல்லிட்டு 150ன்றது வெஜைனாவோட வெயிட்டு, நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் அவசரப்பட்டு ஃபேக் நியூஸை பரப்பிட்டீங்க. அப்புறம் திருப்பி பசங்க சொல்கிறாங்க, ஐயோ 150 கிராம்ன்றது வெஜைனாவோட வெயிட்ன்றது நீ சொல்கிற, ஆனால் அதில் போஸ்ட்மார்ட்டமில் எழுதி இருக்கு எ திக் ஒயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அபவுட் 150 mg இஸ் இந்த வெஜைனல் ட்ராக்ட் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு திருப்பி இவங்க சொல்லும் போது அவங்க திருப்பி ஆஃப் ஆகுறாங்க போலீஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அதை மடை மாற்றுறதுக்கு 150 கிராமு அது இது வெயிட்னா 150 கிராம் அதை எடுக்கட்டும், இது மில்லிகிராம். புரியுதா நான் சொல்கிறது? அதுவும் போஸ்ட்மார்ட்டமில் கிளியராக இப்படி எழுதியிருக்கு திக் ஒயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அபவுட் 150 mg. இது எப்படி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குது தெரியுது அப்படின்றது திருப்பி போலீஸ்க்கு கோவம்.
ஓகேங்களா? எப்படி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வெளியே போயிட்டு லீக் ஆகுது? எப்படி சார் லீக் ஆகாது? அங்கே வேலை செய்கிறவனும் என் ஃப்ரெண்டு தானே. போஸ்ட்மார்ட்டம் ரூமில் வேலை செய்கிற டாக்டரும் நானும் ஃப்ரெண்டு தானே. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருமே டாக்டர்ஸ் தானே. புரியுதா? வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இப்போ என் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் டிபினால இப்படி இறந்துருச்சு அப்படின்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா இன்னொருத்தன் கேட்கும் போது சொல்லும் அந்த பேஷனுக்கு டிபி இருந்ததுனா அப்படி தான் அமௌண்ட் ஆச்சுறான் அப்படின்னு சொல்கிறான். முடிஞ்சிருச்சு மேட்ரு. அப்போ அவன் போயிட்டு இன்னொருத்தன் சொல்ல போகிறான். அதே வேர்ட் ஆஃப் மவுத்தில் போயிடும். அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் நடந்த டாக்டர் வந்துட்டு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எல்லாம் போலீஸையும் முதல் நாளே வெளியே விட்டுருக்கணும். கரெக்டான ஆளாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இவ்வளோ பெரிய கேஸ் ஆகும்போது இதாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸ்னு வெளியே விட்டுருக்கணும். இன்னும் நீ வெளியே விடலை, சைலண்ட்டாக அப்படியே இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அங்கே உள்ளே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இவங்ககிட்ட சொல்கிறது தானே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? அப்போ எத்திக் போய் டிஸ்கஸ் ஃப்ளூயிட் அதில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன அலிகேஷன் வைக்கிறாங்க? 150 mg அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு 10 mg 15 mg மேலே வராது. 150 mg ஃப்ளூயிட் அங்கே இருக்குன்னா வந்துட்டு எத்தனை பேர் அப்போ அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும்? அப்போ அந்த செமன் அனாலிசிஸோட ரிப்போர்ட் எங்கே? மல்டிபிள் டிஎன்ஏஸ் அதில் இருக்கா இல்லையா? லாஜிக்கான கொஸ்டின் ஆச்சு. அதே மாதிரி மூணாவது என்ன சொல்கிறான் அந்த பையன் சொல்கிறான், அந்த பையன் அந்த முதல்ல வந்து அந்த கேஸ் வந்து என்னென்னா நைட்டு வந்து 38 மணி நேரம் டியூட்டியில் வந்து இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு வந்து செமினார் ரூமில் தான் போய் தூங்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாலிசோமோகிராஃபி அவங்க தூங்குற ரூமில் வேறு ஒரு பேஷண்ட்டை போட்டாங்க. அங்கே போய் தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலம் அவங்க ரவுண்ட்ஸுக்கு வரலன்னு ஒன்று தேடி போயிட்டு அப்புறம் எங்கே இருப்பா இப்போ அந்த செமினார் ரூமில் தான் இருப்பேன். அங்கே போய் பார்க்கும் போது அந்த செமினார் ரூமில் வந்து அந்த டெட் பாடி கிடக்குது. பார்த்த பையன் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லெக்ஸ் வந்து ஃபுல்லாக 90 டிகிரிக்கு 180 டிகிரிக்கு இப்படி வந்து விரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? கண்ணிலேருந்து ரத்தங்கள் வந்து இருக்குது. இதை பார்த்து பயந்து பதறி போன பையன் ஹெச்ஓடி கிட்ட சொல்லி டீன் கிட்ட மேட்ரு போய் உடனே போலீஸ் அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து டக்குன்னு இந்த இடத்த சீல் பண்ணி உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூசைட் பண்ணிட்டா கிளம்புன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற பையன் வந்து சொல்கிறான், சூசைடாக இருக்க வாய்ப்பே இல்லையடா, அது என்னடா சூசைடா, கால் 180 டிகிரிஸ் இப்படி கிடக்குது, கண்ணு மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, இது எங்கே இந்த சூசைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஸ்டூடெண்ட்டு முதல் கேள்வியை எழுப்புறான். ஓகேங்களா? அப்போ அவன் லாஜிக்காக அவன் சொல்கிறான் 180 டிகிரி வந்து கால் எப்படிலாம் விரிஞ்சிருக்கும், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூசைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மறைக்கிறாங்க அப்படின்ட்டு தான் அங்கே வந்து போராட்டமே வந்து ஒன்று ஒன்றா பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் ரொம்ப லாஜிக். 180 டிகிரிஸ் கால் எப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து போலீஸ் சொல்லுது அங்கே ஃப்ராக்சரே இல்லை, அது வந்து பொய் சொல்கிறாங்க, ஃப்ராக்சர்ன்றதே கிடையாதுன்னு. அதுவும் இன்ஃபர்மேஷன் இவங்க திருப்பி வந்து ஆன்சர் சொல்கிறாங்க. ஃப்ராக்சரே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஃப்ராக்சர்ன்றது என்ன? எலும்பு உடைவு. ஆனால் இங்கே நடந்திருக்கிறது என்ன? பெல்விக் டிஸ்லொகேஷன். அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த நம்ம காலோட இடுக்கு ஜாயிண்ட் வந்து இதில் இருக்குன்னா அதுலேருந்து வந்து இப்படி விளங்கிடுச்சு அப்படின்றது டிஸ்லொகேஷன். உடஞ்சிருச்சுன்றது தான் ஃப்ராக்சர். போலீஸ் நைஸா டேர்மை ஃப்ராக்சர் இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஆனால் டிஸ்லொகேஷன் இருக்க, நீ இப்படி இது வந்து அந்த ஜாயிண்ட்லேருந்து அந்த ஜாயிண்ட்டை வெளியே எடுத்துட்டீங்கன்னா கால் இப்படி ஃபுல்லாக விரிஞ்சிட போகுது. ஸோ அந்த டிஸ்லொகேஷன்ன்றது வந்து இருக்குன்றத ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற லிவர் ஃபுல்லாக கன்ஜஸ்டடாக இருக்குது, கிட்னிஸ் கன்ஜஸ்டடாக இருக்குது, ஹார்ட் கன்ஜஸ்டடாக இருக்குது, கண்ணிலேருந்து ரத்தங்கள் மல்டிபிள் கண்ணில் வந்து இன்ஜுரிஸ் வந்து இருக்குது, பைட் மார்க்ஸ் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக கேள்விகளை வந்து, ஏன்னா எல்லாருமே மருத்துவ படிக்கிற மாணவர்கள், ஃபாரன்சிக் மெடிசன் தெரிஞ்ச மாணவர்கள். யோசிச்சு பாருங்கள், இதே ஒரு குப்பனுக்கோ சுப்பனுக்கோ ஏதோ ஒரு சாமானிய மக்களுக்கோ ஒரு ஏழை எளிய மக்களுக்கோ ஏதோ ஒரு கிராமத்தில் இப்படி நடந்தால் என்ன நடக்கும்? ஒரு ஜஸ்டிஸை விட இந்த மாதிரி 100கணக்கான கேசஸ் இங்கே இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவ்வளோ ஒரு நல்ல தெரிஞ்ச எஜுகேட்டட் சொசைட்டியில் நடக்கும் போது நாங்கள் எல்லாம் குரல் கொடுக்குறோம், எல்லாருமே வெளியே விஷயம் தெரியுது, அவன் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் டே பொய் சொல்கிறடா, சான்ஸ் இல்லைடா, டே பொய் சொல்கிறடா, இது சான்ஸே இல்லைடா அப்படின்ட்டு வாதங்கள் வைக்கும் போது அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஒரு டெக்னிக்கலாக பேச முடியும், டெக்னிக்கலாக நம்ம பேசுகிறோம், அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. ஆனால் இப்போ டெக்னிக்கலாக பேச தெரியாத மக்களுக்கு அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ஏமாத்துறீங்க? கரெக்ட். இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஷீ இஸ் பின் ப்ரூட்டலி ரேப்ட் அண்ட் மர்டர், இதில் நோ டவுட். அந்த போஸ்ட்மார்ட்டம் லாஸ்ட் இப்படி முடிக்கிறாங்களா, அந்த போஸ்ட்மார்ட்டம் லாஸ்ட்டில் என்ன முடிக்கிறாங்கன்னா ரேப்டா நாட் ரேப்டான்னு வந்து ரேப்ட் அப்படின்னு முடிக்கிறாங்க. ரேப்டுன்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அந்த ஹைமன் ஃபுல்லாக டியர் ஆகிருக்கு, அந்த பெண்கள் இருக்கிற அந்த பகுதி ஃபுல்லாக வந்து மல்டிபிள் லேசிரேஷன்ஸு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 150 ml ஆஃப் அது, இந்த 3 விஷயத்தை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹோமிசைடலாக சூசைடலான்றதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹோமிசைடல்னு எழுதுகிறாங்க. சூசைடல்ன்றது அவங்களே இறந்துக்கிறது, ஹோமிசைடல்ன்றது யாராவது கொலை பண்ணுறது. ஸோ இது வந்து ஹோமிசைடல், கொலை பண்ணியிருக்காங்கன்றது எழுதுறாங்க. ஸோ ப்ரூட்டலி ரேப்ட் அண்ட் மர்டர்ன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து 100% வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிற அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப லாஜிக். ஒருத்தர் பண்ணியிருந்தா இவ்வளோ இன்ஜுரிஸ் வராது, டிஃபென்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு இல்லையா, கரெக்டு, பெல்விஸ் போன் இவ்வளோ வந்து இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டு. நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற ஒரு பையனுக்கு ஒரு இன்ஜுரி கூட கிடையாது, 3. 4வது முதல்ல எடுத்தோன்னே நீ அந்த சூசைடுன்னு சொன்ன, அப்போ
4. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் அந்த 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 இன்சிடென்ட் நடந்த ரூமை அடுத்த நாளே நீ எதுக்கு ரெனோவேட் பண்ணுற? கரெக்ட். இப்போ போலீஸு வருஷ கணக்கில் இருக்க கேஸ் முடியலனா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் ஸ்பாட்டு அப்படின்னு அதை போட்டு யாரும் உள்ளே போகக்கூடாது, தடை செய்ய டு நாட் ட்ரெஸ்பாஸஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு போடுறீங்களே, இதை மறுநாளே வந்து அந்த டீன் உடனே அதை மாற்றுங்க அந்த இடத்த அப்படின்றதுக்கு எதுக்கு? அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கா? அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டீன் வந்து டக்குன்னு வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, வேற காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி தேர் எக்ஸ்போஸ்ட். இதில் போய் சொல்கிறாங்க. இதில் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் அடக்கணும்னா உண்மையை வெளியே வந்து பேசணும். மாணவர்கள் எதிர்பார்க்கறது தான். அந்த உண்மை இன்வால்வ் ஆனது டாக்டராக கூட இருக்கட்டும், அந்த கொலையிலையோ இல்லைன்னா ரேப்பில் ஈடுபட்டது இன்னொரு பெரிய டாக்டராகவே கூட இருக்கட்டும். ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுற? நானும் டாக்டர் தானே, அது டாக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து சொல்லியா வெளியே. அதுதானே மெயினிங்க. இங்கே எத்தனை பேர்? 2 டாக்டர் இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் 2 பேர் இருக்கட்டும், வெளியே இருக்கவங்க 2 பேர் இருக்கட்டும், 6 பேர் சேர்ந்து பண்ணனா கூட இருக்கட்டும். ஆனால் அந்த 6 பேரும் கண்டுபிடிச்சி அந்த 6 பேரும் வந்து இமீடியட் ஜஸ்டிஸ் கொடுத்து ஜட்ஜு தூக்கில் போட்டு அன்றைக்கே முடிஞ்சதுன்னா மக்கள் சாந்தி அடைவாங்கல்ல. இந்த கேஸை பார்த்துட்டு பல பேருக்கு பயம் வரும்ல. யோ, இமீடியட் ஜஸ்டிஸ் இஸ் பின் கிவன், இமீடியட்லி த ரேபிஸ்ட் ஹேவ் பின் ஹேங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல. இதை தான் மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு நீ பூசி பொய் சொல்லி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தா இவங்க கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு உனக்கு லாஜிக்காக கரெக்டாக ஆன்சர் இருக்கா? கலவரம் பண்ணாதீங்க, போய் வேலையை பாருங்க. கேஸ் அங்கே போயிடுச்சு, இப்போ இதுக்கு போயிருக்கும், கோர்ட்டு சிபிஐக்கு போயிருக்கு, முடியாமல் தான் நம்ம சிபிஐக்கு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவரோட கும்பல் இது வந்து டோட்டலாக நம்ம நியாயப்படுத்துகிறோம். இதுக்கு நடுவில் வந்து கலவரத்தில் வந்து ஒரு 100 பேர் சேருவாங்க, கட்சிக்காரங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி, இவங்கெல்லாம் நடுவில் அதில் வந்து யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க. அது மனித இயல்பு. அதை பற்றிலாம் நான் வந்து நம்ம ஈடுபட விரும்பல. நீ கரெக்டாக இருந்தால் ஏன் அவன் உள்ளே வரான்? இவ்வளோதான் நம்மளோட இது. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை கொந்தளிச்சிருக்க மாட்டாங்களே. நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பேசியிருக்கலாம்ல. அப்படியே விட்டுட்டு நீ போய் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மாணவர்கள் சைட்லேருந்து ஒரு தவறுமே வந்து நம்ம பார்க்க முடியல. சீனியர் டாக்டர்ஸாக நம்மளாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் ஐஎம்ஏ இறங்கிச்சு, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வேர்ல்டு நேஷன் வைடாக வந்து இன்றைக்கி நான் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே மார்னிங்கில் ஆரம்பிச்சு சண்டே ஃபுல்லாக வந்துட்டு எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்துட்டு மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ கூட நல்ல எண்ணத்தை பாருங்கள், எமர்ஜென்சி சர்வீசஸ் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்னு ஒரு அப்பா வருவார், நான் பார்க்க மாட்டேன்னா அந்த அப்பா உயிர் என்னங்க? ஏதோ ஒரு இடத்துல அவனோ ஒரு 7 பேர் இப்படி பண்ணிட்டான்றதுக்காக அப்பாவை கொலை பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து டாக்டர்ஸ் பண்ணாங்க. ஓகே. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு 36-38 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு பெண்ணுடைய உடல் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப ட்ரெயின்டா, எக்ஸாஸ்ட் ஆகிருப்பாங்கல்ல சார்? கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மேலும் மேலும் ப்ரெஷர் கொடுத்து அவங்க பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்டேட்டில் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஏதாச்சும் கண்டிப்பாக வந்து ஏன்னா நானும் அந்த 38 மணி நேரம் டியூட்டிலாம் வெளியே பார்த்துட்டு வந்தவங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம நார்த்தில் தான் நானும் எம்டி பண்ணேன். மண்டே காலையில் போனோம்னா அதோட டியூஸ்டே நைட்டு தான் வெளியே வர முடியும். திருப்பி ஸ்ட்ரெச் ஒர்க்கு, உட்காரவே டைம் இருக்காது. சாப்பிட்றது கூட டக்குன்னு பாத்ரூம் சைடில் உட்காந்து 2 முட்டையை வாயில் போட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்டு ஓடி வந்துடுவேன். அவ்வளோதான். ஏன்னா நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு வாங்கப்பா இன்னைக்கு என்ன லஞ்ச், ரிலாக்ஸாக ஃபுட் இல்லை, ஐய வாய்ப்பே கிடையாது. கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு ஓட வேண்டியது தான். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருந்தேன் நான். அவ்வளோ ஒல்லியாயிட்டேன், உடம்பு ரொம்ப வீக்கு. வாரத்தில் 2 நாள் வந்து எனக்கு வந்து வாமிட் அண்ட் லூஸ் டூல்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஒர்க், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அதில் ஒரு நிம்மதின்றதே இருக்காது. ஓகே. ஆனால் அதையும் தாண்டி ஏன்னா பேஷண்ட் லோடு அவ்வளோ இருக்கும். ஒரு 250 பேஷண்ட் இருப்பாங்க, 100 பேர் டிபி பேஷண்ட் இருப்பானுங்க, எம்டிஆர் வார்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 100 பேருக்கு நம்ம தான் டியூப் போடணும், 100 பேருக்கு நம்ம தான் தண்ணி எடுக்கணும், 100 பேருக்கு நம்ம தான் வந்து நோட்ஸ் போடணும். டாக்டரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும், பேஷண்ட்டுக்கு கொட்டி கிடப்பானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது வந்துட்டு திடீர்னு பிரச்சனை வெடிக்கும். அந்த 3 பேர் வந்து அவங்க சகாவாலான்னு சொல்லுவாங்க. சகாவாலான்னு என்னன்னா கூட ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு உடனே வந்துட்டு என்ன இறந்துட்டான், என்ன பண்ண, நீ என்ன பண்ண, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தியா அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சாதுரியமாக அல்வா கொடுத்து வெளியே வந்து தான் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு மனநிலை 38 மணி நேரம்ன்றது இது முதல் 38 மணி நேரம் இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக பண்ணியிருக்கு. இது செகண்ட் இயரில் இருக்குது அந்த பொண்ணு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக இதே 38 மணி நேரம் வேலை பண்ணி பழகிறோம் சார். சொல்லுவாங்க தெரியுமா, 7 நாள் கஷ்டமாக இருக்கும் சார், அதுக்கப்புறம் பழகிறோம் அப்படின்ட்டு பண்ணி நம்ம வாழ்க்கையே அடிமை வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி பிஜி வாழ்க்கை அப்படி தான் போகும். இட் இஸ் அ வெரி டஃப் thing to do a PG and come out. So she'll be very drained. இந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளது. அதுக்கு என்ன ரீசன்? அப்போ வந்து மெடிக்கல் காலேஜே கம்மியாக இருக்குது. இவ்வளோ பேஷண்ட் 300 பேஷண்ட் ஒரே இடத்துல வரான். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அதான் ஒரே மெயின் ஹாஸ்பிட்டல். அப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணினா கூட்டம் குறையும்ல. அது தமிழக அரசு ரொம்ப நல்லது.
டிஸ்ட்ரிக்ட் நம்மக்கிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட இப்படி டக்குன்னு தாயன்னு செங்கல்பட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சென்னையிலே 4 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட்டு சொல்கிறேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, ஓமந்தூராறு, கீழ்பாக்கு 4 இருக்குது. அப்படியே இஎஸ்ஐ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் எப்படி போனால் செங்கல்பட்டு இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுங்க மெடிக்கல் காலேஜ் இருக்கும். திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், திருச்சி JKVSM, அதே மாதிரி சேலம் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், எல்லா இடத்துலையும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்தது தமிழகத்தோட பெரிய ஒரு வரன். அதனால பிஜிஸோட ஒர்க் லோடு கொஞ்சம் குறையும். ஆனால் அங்கே நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்ந்து மெயின் சென்டராக ஒரே மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கும். அப்போ 6-7 டிஸ்ட்ரிக்டில் வந்து அங்கே இருக்கிற சுகாதார நிலையத்தில் பார்க்க முடியாத மக்கள் எல்லாருமே இந்த மெடிக்கல் காலேஜ் நோக்கி தான் வருவாங்க. அங்கே இருக்கிற சீட்ஸும் பார்த்தீங்கன்னா 3 சீட்டு 2 சீட்டு தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஜி சீட் இருக்கும். அப்போ அந்த 3 பேர் தான் இந்த வர 6 டிஸ்ட்ரிக்டோட மக்களையும் பார்க்கணுன்னா அவனோட கஷ்டத்தை பாருங்க. கம்மி சேலரியில அதிகம் ஒர்க் பண்றோம். சேலரியா என்ன காமெடி பண்ணிடுங்க. அவன் படிக்கிறான் சார். இல்ல அதுல ஏதாவது ஸ்டைஃபன் வரும். ஸ்டைஃபன் என்ன அந்த கவர்மெண்ட் மாறும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் ஸ்டைஃபன் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. நார்த்தில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஸ்டைஃபண்ட் ஒத்துக்கணும். ஸ்டைஃபன் வைஸில் சொல்கிறேன். 50,000 சில ஸ்டேட் 60,000 சில ஸ்டேட் 70,000 கூட கொடுப்பாங்க. எய்ம்ஸ் மாதிரி இன்ஸ்டியூட்லாம் 1 லட்சத்துக்கு மேலே தராங்க ஸ்டைஃபண்ட். ஓகேங்களா. ஸ்டைஃபன் இருக்கும். பட் ஆனால் அது காசுக்காக யாருங்க வேலை செய்யலை சார். எனக்கு ஸ்டைஃபனே வேணாம், வேலை கம்மியாக ஒரு 12 மணி நேரம் தூங்க கொடு அப்படின்ற லெவலில் தானே இருக்கும். நீ கொடுக்குற 50,000 கொடுத்துட்டு 38 மணி நேரம் வேலை, நம்மளோட உழைப்பை உறிஞ்சி பாடியும் காலி ஆகிடும். காசை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. காசை வச்சுன்னு சும்மா இதுதான் போடணும். ஓகே. அண்ட் இன்னொன்று காமன் தான், இது எல்லாருமே சொல்கிறது தான். இப்போ அவன் கையில் மட்டும் கிடச்சா நான் வந்து அதை பண்ணுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சார். அது மாதிரி அந்த சஞ்சய் ராய் அவர் மாதிரி மாட்டினார்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க சார்? நான் ஆமாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா டாக்டருக்கு நடந்திருக்கு, அவங்க எல்லாம் சொல்கிறேன் அங்க் பண்ணிடுங்க முடிஞ்சிச்சுன்னா. ஆனால் இவ்வளோ வலி கொடுத்து ஒருத்தவங்க போயிருக்காங்க, அப்போ அவனுக்கு அதே வலியை கொடுங்க அப்படின்னு நிறைய மக்கள் சொல்கிறாங்க சார். அதை நான் 100% ஏற்றுக்கிறேன். மக்களோட வலி புரியுது. பட் ஆனால் ஒரு டாக்டராக நம்மளுக்கு ரொம்ப மனவலி கோவங்கள் நிறைய இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு செயலில் வந்துட்டு நான் திருப்பி அதே மாதிரி பண்ணணுன்றது என் மனநல கிடையாது சார். ஏன்னா வந்து நம்ம திருப்பி ஒரு இந்தியன் சிட்டிசன், லாவை மதிக்கிறோம், கான்ஸ்டியூஷனுக்கெல்லாம் நம்ம வரோம். நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிற ஹையஸ்ட் தண்டனை வந்து தூக்கு தண்டனை தான். அந்த தண்டனையை கொடுத்தா போதும் சார். ஆனால் அந்த ராய் மட்டும் அந்த கேஸில் இன்வால்வ் இல்லைன்றது தான் நம்ம ஆன்சர் இருக்குது. பல பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏன்னா இப்போ இப்படி பண்ணால் அதே மூலையில் தான் அவனையும் வந்து கழுத்தை இருக்கணும், ஆண் உரியை கட் பண்ணணும், இப்படிலாம் நான் உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து தப்பாயிடும். நம்ம ஒரு ஹை ப்ரொஃபஷனலில் இருக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா லா சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே தான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும். போலீஸே லாவை சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் ஏன் அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்களாம் வந்து அந்த மாதிரி யோசித்தோம்னா வந்து என்ன ஆகுறது? அது வந்து ஒரு சொசைட்டிக்கு நல்லது இல்லைல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டான கல்பிரேட்ஸை கண்டுபிடிச்சி ஹையஸ்ட் பீனல் கோடை சீக்கிரமாக கொடுத்து முடிங்கன்றது தான் ஆன்சர். இமீடியட் ஜஸ்டிஸ்ன்றது தான் வேணும். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். Taste the Daily.